வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பராபவ வருடம் ஆவணி மாதம் 1 தேதி. இன்று தமிழ் மாத தொடக்க நாள். ஆவணி மாதம் தொடங்கும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி. இது சஷ்டி விரதம் என்பதால் சிறப்பு வாய்ந்த நாள். அன்னையின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 8:45 முதல். அதற்கு முன் சித்திரை நட்சத்திரம் நீடிக்கும். இன்றைய யோகம் சித்த யோகம். இது வேலைகளிலும் வியாபாரத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிறப்பான யோகம். இன்று ரகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சுப நேரம். காலை 8 மணி முதல் 9 மணி வரை. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்று சந்திர பகவான் மீன ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். மீன ராசி அன்பர்களுக்கு இன்று எச்சரிக்கை தேவை. மற்ற ராசிகளுக்கு சந்திரன் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவார். தமிழ் மாத தொடக்கமும் சஷ்டி விரதமும் சித்த யோகமும் சேர்ந்து இந்த நாளை மிகவும் சிறப்பானதாக ஆக்குகின்றன. இருப்பினும் சந்திராஷ்டமம் காரணமாக மீன ராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. இது சுப நேரம் கொண்ட நாள். சுப காரியங்களை திட்டமிடலாம். இப்போது விரிவான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு திட்டம் இன்று தொடக்கத்திற்கு வரும் வாய்ப்பு உள்ளது. ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலையில் சுப நேரத்தில் எடுத்த முடிவுகள் நல்ல பலனை தரும். வேலையிடத்தில் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாற்றமும் உருவாகலாம். பண விஷயத்தில் எதிர்பார்த்த பணம் வர வாய்ப்பு உள்ளது. சிறிய முதலீடுகளை கவனமாக செய்யலாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன் சிறிய அளவில் குறையும். குடும்பத்தில் மனைவி வழி உறவினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய சிக்கல்கள் இன்று தீரும். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். சிறிய உடற்பயிற்சியும் தியானமும் செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஓம் சரவணபவ மந்திரத்தை நினைவு கூறுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலனையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். உங்கள் பேச்சு திறன் வெளிப்படும். மொத்தத்தில் இன்று மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு மன அமைதியும் நிதானமும் கிடைக்கும் நாள். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் இன்று நீங்கும். உங்கள் முடிவுகள் தெளிவாகும். வேலையிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது புதிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட கால பலனை தரும். பண விஷயத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன் சிறிய அளவில் குறையும். புதிய முதலீடுகளை கவனமாக யோசித்து செய்யலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தவர்களுடன் இன்று நல்ல பேச்சு நடக்கும். உறவுகள் வலுவடையும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சோர்வு இருந்தால் ஓய்வு எடுத்தால் சரியாகும். மன அழுத்தம் குறையும். சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது நல்ல மன அமைதியையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று ரிஷப ராசிக்கு நன்மை தரும் நாள். மிதுன ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு பேச்சுத்திறனும் சிந்தனை திறனும் வெளிப்படும். உங்கள் பேச்சால் மற்றவர்களால் பாராட்டப்படும் நாள். வேலையிடத்தில் உங்கள் யோசனைகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். பயணத்திட்டங்கள் வெற்றியாகும். உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் நல்ல புரிதல் இருக்கும். உங்கள் பேச்சால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த
சிறிய கருத்து வேறுபாடுகள் தீரும், ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும், சோர்வு குறையும். சிறிய உடற்பயிற்சியும் தியானமும் செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று விநாயகர் பெருமானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகளை நீக்கி நல்ல வழியை காட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். மொத்தத்தில் இன்று மிதுன ராசிக்கு சிறப்பான நாள். கடக ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் தெளிவு வந்து செயல்பட தொடங்குவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொண்டு ஆதரவு தருவார்கள். அரசாங்க தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு ஒன்று நிகழும். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க உங்கள் திறமை கவனிக்கப்படும். சிந்தனையுடன் செயல்பட்டால் இன்று வெற்றி கிடைக்கும் நாள். பணி விஷயத்தில் மிதமான முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய சிக்கல்கள் தீரும். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை. ஓய்வு எடுத்தால் நல்லது. சஷ்டி விரத நாளில் அன்னையை நினைத்து வழிபாடு செய்வது மன அமைதியையும் நல்ல முடிவுகளையும் தரும். மொத்தத்தில் இன்று கடக ராசிக்கு முயற்சியும் ஆதரவும் சேர்ந்து வெற்றியை தரக்கூடிய நாள். சிம்ம ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள் குறைந்து உங்கள் முயற்சிக்கு ஆதரவு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் பாராட்டும் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. பண விஷயத்தில் மிதமான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை கவனமாக யோசித்து செய்யலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பழைய கடன் சிறிய அளவில் குறையும். குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகள் வலுவடையும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தவர்கள் தேடி வருவார்கள். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன அழுத்தம் குறையும். சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று சூரிய பகவானை நினைத்து வழிபடுவது மன அமைதியையும் ஆற்றலையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். உங்கள் பெயர் மற்றும் மதிப்பு உயரும். மொத்தத்தில் இன்று சிம்ம ராசிக்கு நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாள். கன்னி ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சிந்தனை தெளிவும் செயல்திருத்தமும் அதிகரிக்கும் நாள். வேலைப்பளு மற்றும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். வேலையிடத்தில் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும். மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் மிதமான முன்னேற்றம் காணப்படும். புதிய தொடர்புகள் உருவாகும். ஆனால் பெரிய முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. போட்டிகள் இருந்தாலும் உங்கள் திட்டமிடல் மூலம் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் அதை சரி செய்யலாம். ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். போதுமான ஓய்வு தேவை. சுவாதி நட்சத்திர நாளில் அன்னையை நினைத்து வழிபடுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலனையும் தரும். மொத்தத்தில் இன்று கன்னி ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள். துலாம் ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சமநிலையும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் நாள். எதையும் தன்னம்பிக்கையுடன் தொடங்கும் மனநிலை உருவாகும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். குடும்ப ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். வேலையிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் அதை திறமையாக நிர்வகித்து முடிப்பீர்கள். உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மூலம் வருமானம் மேம்படும் வாய்ப்பு உள்ளது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பணி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சின் மூலம் சரி செய்யலாம். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இல்லை.
சுவாதி நட்சத்திர நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலனையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். மொத்தத்தில் இன்று துலாம் ராசிக்கு நன்மை தரும் நாள். விருச்சிக ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையும் பொறுமையும் மிகவும் அவசியமான நாள். எவ்வளவு பணம் வந்தாலும் அதை நிர்வகிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் தோன்றலாம். அதனால் பண நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நல்ல நிலை உருவாகும். புதிய முயற்சிகளை சிந்தித்து செய்யலாம். சிலர் தவறாக பேசும் சூழல் உருவாகலாம். ஆனால் அதற்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. பணம் மற்றும் நகை போன்ற மதிப்புள்ள விஷயங்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அலட்சியம் காட்டினால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் தள்ளிப்போகலாம். பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். புதிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களை முழுமையாக நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காமல் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சின் மூலம் சரி செய்ய முடியும். ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று துர்கா தேவியை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகள் குறைந்து நன்மை தரும். மொத்தத்தில் இன்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தனுசு ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் அவர்களே. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காணப்படுவதால் நன்மைகள் குறைந்து காணப்படும் நாள். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பாதிப்பு நீடிக்கும். அதனால் இந்த நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். புதிய முயற்சிகள், முக்கிய ஒப்பந்தங்கள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தள்ளி வைத்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். பண விஷயத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். நகை மற்றும் மதிப்புள்ள பொருட்களை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். பண நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவை. வேலை இடத்தில் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ப செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பேச்சின் மூலம் சரி செய்ய முடியும். உறவுகள் வலுவடையாது. ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். பயண திட்டங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ஆவணி மாத தொடக்கத்திலும் சஷ்டி விரத நாளிலும் குரு பகவானையும் விஷ்ணு பகவானையும் மனதில் நினைத்து வழிபடுவது சந்திராஷ்டமம் பாதிப்புகளை குறைத்து மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்று மீன ராசிக்கு எச்சரிக்கை தேவை. அவசரம் தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். மகர ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த வேலையையும் சீராக முடிக்க முடியும். உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு உயரும். அதனை நீங்கள் திறமையாக நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் மிதமான முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகளில் அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளுடன் தெளிவான பேச்சு அவசியம். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் பண நிர்வாகத்தில் கவனம் தேவை. சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம். வேலைப்பளு காரணமாக ஓய்வுக்குரிய வாய்ப்பு உள்ளது. அதனால் கவனம் தேவை. சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று சனீஸ்வர பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகளை குறைத்து மன அமைதியை தரும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மகர ராசிக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கும்ப ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சிந்தனை தெளிவும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உருவாகும் நாள். ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலை நேரத்தில் சில வேலைப்பளு மற்றும் சிறிய தடைகள் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். பொறுமையுடன் செயல்பட்டால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எதிர்ப்புகள் அடங்கும் சூழல் உருவாகும். பிள்ளைகளால் ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் மன நிறைவை தரும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பும் உருவாகும்.
வேலை இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்கும் நிலை உருவாகும். புதிய தொடர்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முடிவுகளை சிந்தித்து எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இது. குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வு மற்றும் நல்ல உணவு பழக்கம் அவசியம். இன்று விநாயகர் மற்றும் விஷ்ணு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகள் நீங்கி நன்மை தரும். மொத்தத்தில் இன்று கும்ப ராசிக்கு நன்மை தரும் நாள். மீன ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு மனநிறைவும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் நாள். ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலை நேரத்தில் வேலைகள் சற்று மந்தமாக இருந்தாலும் பிற்பகலுக்கு பிறகு சூழ்நிலை சாதகமாக மாறும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். குடும்பத்தில் உங்கள் கைவோங்கும் நிலை உருவாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் எண்ணம் உருவாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பெருகும். நட்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். வேலை இடத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும் வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதனால் விற்பனை மற்றும் தொடர்புகள் மேம்படும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கும் நிலை இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். உறவுகளுடன் நல்ல புரிதல் உருவாகும். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சோர்வு குறைய ஓய்வு அவசியம். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். கல்வி மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். சஷ்டி விரத நாளில் குரு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது நல்ல பலன்களை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மீன ராசிக்கு புதுமையான சிந்தனையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இறைவனின் பேரருளாலும் நவகிரகங்களின் அருளாசியாலும் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. பராபவ வருடம் ஆவணி மாதம் 1 தேதி. இன்று தமிழ் மாத தொடக்க நாள். ஆவணி மாதம் தொடங்கும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி. இது சஷ்டி விரதம் என்பதால் சிறப்பு வாய்ந்த நாள். அன்னையின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 8:45 முதல் முன் சித்திரை நட்சத்திரம் நீடிக்கும். இன்றைய யோகம் சித்த யோகம். இது வேலைகளிலும் வியாபாரத்திலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிறப்பான யோகம். இன்று ரகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சுப நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்று சந்திர பகவான் மீன ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். மீன ராசி அன்பர்களுக்கு இன்று எச்சரிக்கை தேவை. மற்ற ராசிகளுக்கு சந்திரன் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவார். தமிழ் மாத தொடக்கமும் சஷ்டி விரதமும் சித்த யோகமும் சேர்ந்து இந்த நாளை மிகவும் சிறப்பானதாக ஆக்குகின்றன. இருப்பினும் சந்திராஷ்டமம் காரணமாக மீன ராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. இது சுப நேரம் கொண்ட நாள். சுப காரியங்களை திட்டமிடலாம். இப்போது விரிவான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு திட்டம் இன்று தொடக்கத்திற்கு வரும் வாய்ப்பு உள்ளது. ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலையில் சுபநேரத்தில் எடுத்த முடிவு நல்பலனை தரும். வேலையிடத்தில் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாற்றமும் உருவாகலாம். பண விஷயத்தில் எதிர்பார்த்த பணம் வர வாய்ப்பு உள்ளது. சிறிய முதலீடுகளை கவனமாக செய்யலாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும்.
பழைய கடன் சிறிய அளவில் குறையும். குடும்பத்தில் மனைவி வழி உறவினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய சிக்கல்கள் இன்று தீரும். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். சிறிய உடற்பயிற்சியும் தியானமும் செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஓம் சரவணபவ மந்திரத்தை நினைவு கூறுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலனையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். உங்கள் பேச்சு திறன் வெளிப்படும். மொத்தத்தில் இன்று மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு மன அமைதியும் நிதானமும் கிடைக்கும் நாள். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் இன்று நீங்கும். உங்கள் முடிவுகள் தெளிவாகும். வேலை இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது புதிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட கால பலனை தரும். பண விஷயத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன் சிறிய அளவில் குறையும். புதிய முதலீடுகளை கவனமாக யோசித்து செய்யலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தவர்களுடன் இன்று நல்ல பேச்சு நடக்கும். உறவுகள் வலுவடையும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சோர்வு இருந்தால் ஓய்வு எடுத்தால் சரியாகும். மன அழுத்தம் குறையும். சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது நல்ல மன அமைதியையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று ரிஷப ராசிக்கு நன்மை தரும் நாள். மிதுன ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு பேச்சுத் திறனும் சிந்தனை திறனும் வெளிப்படும். உங்கள் பேச்சால் மற்றவர்களால் பாராட்டப்படும் நாள். வேலை இடத்தில் உங்கள் யோசனைகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். பயணத் திட்டங்கள் வெற்றியாகும். உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் நல்ல புரிதல் இருக்கும். உங்கள் பேச்சால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் தீரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சோர்வு குறையும். சிறிய உடற்பயிற்சியும் தியானமும் செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று விநாயகர் பெருமானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகளை நீக்கி நல்ல வழியை காட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். மொத்தத்தில் இன்று மிதுன ராசிக்கு சிறப்பான. கடக ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் தெளிவு வந்து செயல்படத் தொடங்குவீர்கள். உடன்பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொண்டு ஆதரவு தருவார்கள். அரசாங்க தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு ஒன்று நிகழும். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமை கவனிக்கப்படும். சிந்தனையுடன் செயல்பட்டால் இன்று வெற்றி கிடைக்கும் நாள். பணி விஷயத்தில் மிதமான முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய சிக்கல்கள் தீரும். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை. ஓய்வு எடுத்தால் நல்லது. சஷ்டி விரத நாளில் அன்னையை நினைத்து வழிபாடு செய்வது மன அமைதியையும் நல்ல முடிவுகளையும் தரும். மொத்தத்தில் இன்று கடக ராசிக்கு முயற்சியும் ஆதரவும் சேர்ந்து வெற்றியை தரக்கூடிய நாள். சிம்ம ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள் குறைந்து உங்கள் முயற்சிக்கு ஆதரவு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் பாராட்டும் கிடைக்கும். மம்பூனுதிய பொறுப்புகள் தேடி வரும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. பண விஷயத்தில் மிதமான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை கவனமாக யோசித்து செய்யலாம். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும்.
பழைய கடன் சிறிய அளவில் குறையும், குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகள் வலுவடையும், நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தவர்கள் தேடி வருவார்கள். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் கேட்க வாய்ப்பு அதிகம், ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன அழுத்தம் குறையும், சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று சூரிய பகவானை நினைத்து வழிபடுவது மன அமைதியையும் ஆற்றலையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். உங்கள் பெயர் மற்றும் மதிப்பு உயரும். மொத்தத்தில் இன்று சிம்ம ராசிக்கு நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாள். கன்னி ராசிக்கு அன்று நன்மைகள் அதிகாடால் இன்று நடைபெறக்கூடிய இன்று உங்களுக்கு சிந்தனை தெளிவும் செயல்திறனும் அதிகரிக்கும் நாள். வேலைப்பளு மற்றும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். வேலை இடத்தில் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும். மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் மிதமான முன்னேற்றம் காணப்படும். புதிய தொடர்புகள் உருவாகும். ஆனால் பெரிய முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. போட்டிகள் இருந்தாலும் உங்கள் திட்டமிடல் மூலம் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் சுய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் அதை சரி செய்யலாம். ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். போதுமான ஓய்வு தேவை. சுவாதி நட்சத்திர நாளில் அன்னையை நினைத்து வழிபடுவது மன அமைதியையும் தடைகளும் நீங்கும் பலனை தரும். மொத்தத்தில் இன்று கன்னி ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள். துலாம் ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சமநிலையும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் நாள். எதையும் தன்னம்பிக்கையுடன் தொடங்கும் மனநிலை உருவாகும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். குடும்ப ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். வேலை இடத்தில் கூடுதல் பொறுப்புகள் இருந்தாலும் அதை திறமையாக நிர்வகித்து முடிப்பீர்கள். உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மூலம் வருமானம் மேம்படும் வாய்ப்பு உள்ளது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பணி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சின் மூலம் சரி செய்யலாம். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. சுவாதி நட்சத்திர நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது மன அமைதியையும் தடைகள் நீங்கும் பலனையும் தரும். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். மொத்தத்தில் இன்று துலாம் ராசிக்கு நன்மை தரும் நாள். விருச்சிக ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையும் பொறுமையும் மிகவும் அவசியமான நாள். எவ்வளவு பணம் வந்தாலும் அதை நிர்வகிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் தோன்றலாம். அதனால் பண நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நல்ல நிலை உருவாகும். புதிய முயற்சிகளை சிந்தித்து செய்யலாம். சிலர் தவறாக பேசும் சூழல் உருவாகலாம். ஆனால் அதற்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. பணம் மற்றும் நகை போன்ற மதிப்புள்ள விஷயங்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அலட்சியம் காட்டினால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் தள்ளிப்போகலாம். பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். புதிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களை முழுமையாக நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காமல் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சின் மூலம் சரி செய்ய முடியும். ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று துர்கா தேவியை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகள் குறைந்து நன்மை தரும். மொத்தத்தில் இன்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தனுசு ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கலந்து காணப்படும் நாள். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பமான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய யோசனைகள் உருவாகும் நாள் என்பதால் எதிர்கால திட்டங்களை சீராக அமைத்துக் கொள்ள முடியும். வேலை இடத்தில் உங்கள் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய பொறுப்புகள் அல்லது முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். பழைய நிலுவைப் பணிகள் முடிவுக்கு வரும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும்.
பணி விஷயத்தில் மிதமான முன்னேற்றம் இருக்கும், செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேம்படும், பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத வகையில் சிறிய லாபமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும், பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். உறவுகளுடன் நல்ல புரிதல் உருவாகும், ஆரோக்கியம் சீராக இருக்கும். சோர்வு ஏற்பட்டால் ஓய்வு அவசியம். இன்று குரு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது நல்ல பலன்களை அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்று தனுசு ராசிக்கு சிறப்பான நல்ல ராசி அன்பர்களே. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காணப்படுவதால் நன்மைகள் குறைந்து காணப்படும் நாள். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பாதிப்பு நீடிக்கும். அதனால் இந்த நேரத்தில் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். புதிய முயற்சிகள், முக்கிய ஒப்பந்தங்கள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தள்ளி வைத்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். பண விஷயத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். நகை மற்றும் மதிப்புள்ள பொருட்களை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். பண நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவை. வேலையிடத்தில் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ப செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பேச்சின் மூலம் சரி செய்ய முடியும். உறவுகள் வலுவடையாது. ஆரோக்கியத்தில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஓய்வு எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். பயணத் திட்டங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ஆவணி மாத தொடக்கத்திலும் சஷ்டி விரத நாளிலும் குரு பகவானையும் விஷ்ணு பகவானையும் மனதில் நினைத்து வழிபடுவது சந்திராஷ்டமம் பாதிப்புகளை குறைத்து மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்று மீன ராசிக்கு எச்சரிக்கை தேவை. அவசரம் தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். மகர ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த வேலையையும் சீராக முடிக்க முடியும். உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்பு உயரும். அதனை நீங்கள் திறமையாக நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் மிதமான முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகளில் அவசரம் காட்டாமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளுடன் தெளிவான பேச்சு அவசியம். பணவரவு சீராக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் பண நிர்வாகத்தில் கவனம் தேவை. சேமிப்பு மேம்படும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம். வேலைப்பளு காரணமாக ஓய்வு குறைய வாய்ப்பு உள்ளது. அதனால் கவனம் தேவை. சிறிய உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதில் தெளிவு கிடைக்கும். இன்று சனீஸ்வர பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகளை குறைத்து மன அமைதியை தரும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மகர ராசிக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கும்ப ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு சிந்தனை தெளிவும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உருவாகும் நாள். ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலை நேரத்தில் சில வேலைப்பளு மற்றும் சிறிய தடைகள் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். பொறுமையுடன் செயல்பட்டால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எதிர்ப்புகள் அடங்கும் சூழல் உருவாகும். பிள்ளைகளால் ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் மன நிறைவை தரும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பும் உருவாகும். வேலை இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்கும் நிலை உருவாகும். புதிய தொடர்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முடிவுகளை சிந்தித்து எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். இது குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம். ஓய்வு மற்றும் நல்ல உணவு பழக்கம் அவசியம். இன்று விநாயகர் மற்றும் விஷ்ணு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது தடைகள் நீங்கி நன்மை தரும். மொத்தத்தில் இன்று கும்ப ராசிக்கு நன்மை தரும் நாள். மீன ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று உங்களுக்கு மன நிறைவும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் நாள். ஆவணி மாத தொடக்கத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் நீண்ட கால பலனை தரும். காலை நேரத்தில்
வேலைகள் சற்று மந்தமாக இருந்தாலும், பிற்பகலுக்குப் பிறகு சூழ்நிலை சாதகமாக மாறும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் படிப்படியாக நல்ல பலனை தரும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் நிலை உருவாகும். ஆடம்பரச் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் எண்ணம் உருவாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பெருகும். நட்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். வேலை இடத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும் வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்துகொண்டு செயல்படுவீர்கள். அதனால் விற்பனை மற்றும் தொடர்புகள் மேம்படும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கும் நிலை இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். உறவுகளுடன் நல்ல புரிதல் உருவாகும். ஆரோக்கியத்பாதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சோர்வு குறைய ஓய்வு அவசியம். சமூக ரீதியாக நல்ல தொடர்புகள் உருவாகும். கல்வி மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். சஷ்டி விரத நாளில் குரு பகவானை மனதில் நினைத்து வழிபடுவது நல்ல பலன்களை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் இன்று மீன ராசிக்கு புதுமையான சிந்தனையுடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.